விஷ்ணுமாயா உபாசனா பண்ணுவார். இவர் பார்த்தீங்கன்னா வெறும் கொஞ்சம் மெதுவாக தான் செய்வார். ஆனால் இவர் வந்து ஒரு மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றுவார். இவர் வந்து பிரம்மனுடைய சக்தின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை பிரம்மன் எழுதின விதியாகவே இருந்தாலும் அந்த விஷ்ணுமாயா உபாசனை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய விதியை அவர் மாற்றுவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷ்ணுமாயா பக்தர் ரொம்ப தீவிரமாக விஷ்ணுமாயாவை கும்பிட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன தவறுகள் செஞ்சாலும் அந்த தவறுகளை மற்றவங்க பார்வைக்கு சரியாக காமிப்பார். அவருடைய பக்தர்களை இப்போ நீங்கள் நிறைய புராணங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா பெருமாளை கும்புறவங்க மட்டும் ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. ஏன்னா அவர் மாயக்கண்ணு ஏதாவது மாயாஜாலம் பண்ணி தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றிடுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஷ்ணுமாயாவும் தன்னுடைய பக்தர்களை எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அந்த தவறுகள்லேருந்து அவர் ஈஸியாக காப்பாற்றி விட்டுருவார். அதுக்காக தப்பே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சின்ன சின்ன தவறுகள், பெரிய தவறுகள் செஞ்சால் எந்த தெய்வமாக இருந்தாலும் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. தெரியாமல் செய்கிற தவறுகள்லேருந்து உங்களை காப்பாற்றி உதவி பண்ணுவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்கெல்லாம் படிப்பாங்க. அந்த மாதிரி மாணவர்கள் பார்த்திங்கன்னா விஷ்ணுமாயா உபாசனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் அளிக்கும். ஏன்னா உங்களுக்கு சில நேரங்களில் விஷ்ணுமாயா சுவாமி என்ன பண்ணுவார் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாமில் இப்போ டிஎன்பிசி எக்ஸாமே எழுதுறீங்கன்னா உங்களுக்கு மற்ற பதில்கள்லாம் மறைச்சிட்டு சரியான ஆன்சரை மட்டும் காமிப்பார். அந்த மாதிரிலாம் சில பேர் மேஜிக் பண்ணுவார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய தொழில் செஞ்சு நிறைய தடைகள் ஏற்பட்டு நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷ்ணுமாயா உபாசனை பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கொடுத்து, என்ன தடைகள் இருந்தாலும் அதை நீக்கி, இல்லை எதிர்த்த கடைக்கார உங்களுக்கு போட்டி பொறாமையில் நீங்கள் வளரக்கூடாதுன்னு ஏதாவது ஏவல்கள் பண்ணியிருந்தாலும் விஷ்ணுமாயா இருக்கிறதுனால அந்த ஏவல்கள்லாம் உங்களுக்கு நீக்கி உங்களுக்கு தொழிலில் உங்களை ராஜாவை மாதிரி வாழ வைப்பார். அந்த அளவிற்கு ஒரு மகத்துவமான சக்தி நிறைஞ்சவர் தான் விஷ்ணுமாயா சுவாமி.